ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் கார சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துருக்கேன், பொன்னிறமாக வறுத்துக்குங்க. அப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு போட்டு வறுத்துக்குங்க. எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வருங்க, நல்லா வறுத்து விட்டுக்குங்க. ஒரு பெரிய சைஸ் ஆனியனை கட் பண்ணி இதுலேயே சேர்த்துருக்கேன். எல்லாமே பொறுமையாக நல்லா வதங்கணும். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிறது. அந்த தப்பு பண்ணாதீங்க. அப்படின்னா உங்களுக்கு நல்லா வதங்காது, டேஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வதக்குங்க. இல்லை ஒரு அர்ஜெண்ட்டாக வதக்கணுன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி வதக்குனிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆகிற டைமில் நீங்கள் 2 பெரிய சைஸு தக்காளி நான் எடுத்திருக்கேன். இது 2 பேருக்கான அளவு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா நீங்கள் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஆனியன் இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, தக்காளி இன்னொன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக குவான்டிட்டியில் கிடைக்கும் சட்னி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10 தேங்காய் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு பல் தேங்காய் சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. அவ்வளோதான். நல்லா கூல் டவுன் ஆனவுடனே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரன்னு அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு நீங்கள் எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த தேங்காய் ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஹோட்டல் ஸ்டைல் சட்னி மாதிரி நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.